படித்தேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஓம் சக்தி கோயில் ஒன்று இருக்குது. முன்னாடி பஸ் ஸ்டாப்புக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்கூலு. பாருங்க சரியா? பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நாளைக்கு லைவில். ஹாய் சகோதரி, எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். நான் லைக் போட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் வந்து அண்ணா பண்ணையிலேருந்து வயலோகம் உள்ளுக்குள்ள, அண்ணா பண்ணை வந்து மெயின் ரோடு. அண்ணா பண்ணை மெயின் ரோடுனா குடுமியான்மலை டு புதுக்கோட்டை மெயின் ரோடு. அது அங்கேருந்து உள்ளுக்குள்ளே போகணும். வயலோகத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்குள்ளே போகணும். அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அது என்ன சைடு போகும்னு தெரியலையே. இந்த சைடு போகும், லெஃப்ட் சைடுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு தான் கோட்ரஸ்லாம் இருக்கும். அந்த கோட்ரஸில் தான் நான் இருந்தேன் 1 வருஷம். எங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் முந்திரி தோப்பாக இருக்கும். அங்கெல்லாம் போய் நான் கிணத்துலலாம் போய் தண்ணி தூக்கியிருக்கேன். 9 வயசு அப்போதைக்கு எனக்கு. பாருங்க சரியா? பார்த்தீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அது சொன்னோடவே ஹாப்பி ஆகிட்டு. வாங்க முகமது ஹாசன்னா, வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் சகோதரி, எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். லைக் போடு. ரொம்ப சந்தோஷம் முகமது. நான் நல்லா இருக்கீங்களா? வாருங்க. வணக்கம். சரிங்க, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னா சாதம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். காலையில் வச்ச சாதம் இருந்தது. இந்த அப்புறம் சாதம் சாம்பார் வந்து ஊற்றி சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டா பாப்பா. அதனால் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் எதுவும் முட்டையெல்லாம் போட்டு என்னவோ செஞ்சால் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் ஜெயிட்டாமா. கேஎஃப்சி ப்ரோ வணக்கம். முகமது சொல்லியிருக்காங்க. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி. ஆமாம் ஆமாம். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட உழுது போடு செல்லக்கண்ணு. பஸ்ஸும் தலையை போட்டு என்னது பச்சை தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. சூப்பர் நம்பியண்ணா, நல்லா இருக்கேன். டுடே பர்த்டே ப்ளஸ் பண்ணீங்க. அப்படியா? விஜய் தங்கத்துக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தங்கம். வளத்துடன் வாழ்க. இந்த அக்கா சார்பாகவும் மற்றும் நம் பாசமலர் குடும்பத்தின் சார்பாகவும் ஹரிணி என்ற எங்க சேனல் உறவுகள் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விஜய்மா. நல்லா இருப்பீங்க சரியா? மணப்பாறை பக்கத்தில் பார்த்து மணப்பாறை பார்த்தீங்களா பொன்னுச்சாமி இவங்களை? என்ன எங்கே பார்த்தீங்க? பள்ளிக்கூடத்தில் பார்த்தேனா? பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில்? ஹாய் தேஜாராம், வாங்க வணக்கம். ஷூ எப்படி இருக்கீங்க? ஷூ நல்லா இருக்கீங்களா? பேங்க் பாஸ்வேர்டு தானே அப்படின்னு சொல்கிறார் தம்பி. ஓகே ஓகே, நான் விடைபெறுகிறேன். நாளைக்கு பேசலாம். வணக்கம். சரி சரி ரமேஷ்குமார், மிக்க மிக்க நன்றி. விஜய் சகோ, திருநம்பி சகோ, அருணாள், கார்த்திக் சகோ, கோகுல் சகோ, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அக்கா கவிதை படித்து பார்த்தீங்களா? அக்கா இல்லை சாமி, நீ எனக்கு சொன்னாதானடா தெரியும். நீ என்ன தெரியுமா சொல்ற கமெண்ட்ல? அக்கா என்னோட கவிதையை வந்து படிச்சு பாருங்க என்னோட வீடியோஸ்ல நீ கமெண்ட்ல கொடுடா, அப்போதான் எனக்கு ஞாபகம் வரும். வாங்க சலீமப்பா, வணக்கம். வணக்கம் உறவுகளே, நலம் நலமா? நல்லா இருக்கேன் சலீமப்பா. வாங்கப்பா, வணக்கம். வாங்க போய் ஃபோட்டோ எடுத்துருவோம். சரி சரி சரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. 20 வருஷம் இருக்கும் போல இருக்க எங்க போய். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னதான் இருந்தாலும் ஒரு குட்டி வயசு அனுபவம் இல்லை. ஓகே, மிஸ் யூ. வாங்க வணக்கம் அமித். ஹாய் அமித்மா, மிஸ் யூ. அவர் நல்லா இருக்கேன். நீங்கள் ஏன் வரல? சரி, ஹாய் மிஸ் அவர் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? 2 நாள் நேற்றுக்கு வரல அமித்துமா, எங்கே போயிட்டீங்க? வாங்க கேஎஸ் ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்கா. சளி திருச்சி தெரியுமாப்பா. எப்போ விடியும் என்று எனக்கு நாளைக்கு. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கட்டப்புள்ளி ஹாய்மா, வருங்க வணக்கம். 68.1 சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கிறது. ஆமாம் பார்த்தியா? உன்னோட வாய் முகூர்த்தம் தான்டா பார்த்தி. நீ சொன்ன இல்லை பார்த்தியா? எனக்கு நீ சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மனசுக்கு. அதனால தான் நான் உன்னை சொன்னேன். நீ சொல்லுடா எனக்கு அப்படின்னு சொன்னேன். நீ சொன்னது நிஜமாலுமே பழிச்சிருக்குடா. ரொம்ப சந்தோஷம் பார்த்தி. ரொம்ப ரொம்ப நன்றிடா. ஆவலுடன். சரி சரி சரி. அக்கா இன்னைக்கு என்ன கிரீன் நல்லா இருக்கு? அப்படியா? நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாய்ங்க, வாங்க சந்தோஷங்க, வணக்கம். ஹாய் சந்தோஷங்க, நல்லா இருக்கீங்களா? நான் திருச்சியா? நீங்கள் நானும் திருச்சி தான். நீங்கள் எந்த ஏரியா சொல்லுங்கள். அக்கா கவிதை படித்து பார்த்தீங்களா? அக்கா இல்லை சாமி, நேட்டிவ் புதுக்கோட்டையா? இல்லை விஜய்மா, நான் வந்து படித்தது வந்து பார்த்தீங்கன்னா வயலகுத்தில் படித்தேன். 5வது வந்து வயலகுத்தில் படித்தேன். அப்போவே நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதினா பார்த்துக்கோங்க. 5வதுலேயே அங்கே வயலகுத்தில் படிச்சுட்டு குடுமியாமலையில் அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்கூலில் தான் போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன் நான் 5வதுல. அதுக்கப்புறம் வந்து 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தான் படித்தேன். ஓகே, ஹாய் ஸ்வீட்டி. ஹாய் வாருங்கள், வணக்கம். அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி, எந்த நாளாக இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும்